கேரள மாநிலம் வயநாடு அருகே ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவில் சிக்கி 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. கடந்த சில வாரங்களாக அங்கு கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இந்நிலையில் வயநாடு பகுதியில் நேற்று இரவு மிக கனமழை பெய்தது. கனமழையை தொடர்ந்து அதிகாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 2 மணியளவில் வயநாடு மாவட்டம் முண்டகை, சூரல்மலை உள்ளிட்ட 3 இடங்களில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் பலர் மண்ணுக்குள் புதைந்தனர். இதையடுத்து அதிகாலை 4:30 மணிக்கு 2வது முறையாக மீண்டும் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது. அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவுகளால் வைத்திரி, வெள்ளேரி மலை, மேப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. அட்டமலையில் இருந்து முண்டகை பகுதியை சென்றடைவதற்கான ஒரே பாலமும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் தனி தீவில் சிக்கியது போல 500 வீடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மாட்டிக்கொண்டனர். நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 56 பேர் உயிரிழந்துள்ளனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பலரின் நிலை என்னவென்று தெரியாததால் பலி எண்ணிக்கை உயரலாம் என்று அஞ்சப்படுகிறது. மீட்புப் பணிகளில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. நிலச்சரிவு ஏற்பட்ட அட்டமலைக்கு செல்லும் ஒரே பாதையாக இருந்த பாலம் மொத்தமாக இடிந்து விழுந்ததால் அந்த பகுதிக்கு செல்வதில் தாமதம் ஏற்பட்டது. உலங்கூர்தி மூலமாக மட்டுமே பாதிக்கப்பட்ட இடத்திற்கு செல்லும் நிலை ஏற்பட்டது. ஆனால் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அதிலும் சிக்கல் ஏற்பட்டது. இருப்பினும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் ராணுவத்தின் உதவியும் கோரப்பட்டுள்ளது. இதனையடுத்து துணை ராணுவத்தை சேர்ந்த 225 பேர் மீட்புப் பணிக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். குன்னூரில் இருந்தும் 2 குழுவினர் வயநாடு விரைந்துள்ளனர். மருத்துவ அதிகாரிகள் தலைமையில் 40 பேர் அடங்கிய குழுவினர் மீட்புப் பணிக்கு உதவுவதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். கேரளாவில் அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார். இதேபோல் பொள்ளாச்சி மற்றும் வால்பாறையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக வால்பாறை அருகே உள்ள சோலையார் இடது கரை பகுதியில் மண்சரிவு ஏற்பட்டது. இதில் வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்து வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பாட்டி மற்றும் பேத்தி இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தனர். இதேபோல் பொள்ளாச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய பெய்த மழையால் திப்பம்பட்டி பகுதியில் வீடு இடிந்து விழுந்ததில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த இளைஞர் ஹரிஹரசுதன் என்பவர் உயிரிழந்தார்.